வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமையே மாறி போயிருக்கு. அதாவது அமெரிக்காவில் போர் பதற்றம், அதாவது அங்கே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறதாங்க. இன்றைக்கி கச்சா எண்ணெய் அப்புறம் அந்த எரிவாயுலாம் பயங்கர டிமாண்டு. அது மட்டும் இல்லாமல் 40% இந்தியர்கள் தாயகம் திரும்ப போவதான் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தேன். இன்றைக்கி தொலைக்காட்சியில் இந்த ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களுக்கு விருந்தளிக்கும் நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடந்துள்ளது. இதன் விளைவாக மேலும் போர் பதற்றம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. ஆக எனது கனிவான கோரிக்கை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெளியிலேருந்து வெளி மாநிலங்கள் வெளியிலேருந்து இங்கே வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க. அவங்களுக்கு சில்லறை தட்டுப்பாடால் அவங்களால சமைச்சு சாப்பிட முடியல. ஹோட்டலில் அலையிறாங்க. அங்கங்கே ஹோட்டல்லாம் மூடி இருக்கு. தயவுசெய்து தமிழக அரசு அம்மா உணவகத்தில் தொடர்ச்சியாக உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும், மக்கள் நலன் கருதி. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு நிறைய பேர் செலவு பண்ணியிருக்கீங்க, கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணியிருக்கீங்க. அவங்கெல்லாம் தயவுசெய்து முன் அங்கங்கே சிற்றுண்டிகள் மிக குறைந்த விலையில் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யலாம். அந்த சிற்றுண்டிகள் நடத்தி மக்களுக்கு சேவை செய்யலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய வீட்டில் கூட சிலிண்டர் இல்லை, சமைக்க முடியாத நிலைமை இருக்குது. ஏன்னா சிலிண்டர் 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ணுறாங்க. அதுலேருந்து 15 நாள் கழிச்சு தான் வருது. இந்த 40 நாட்களுக்கு 2 சிலிண்டர் வச்சுருக்கவங்க கூட சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு வீட்டில் 6-7 பேர் இருக்க குடும்பம்லாம் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஒரு சிலிண்டர் வாங்குறவங்களுக்கு இன்னும் கஷ்டம். இதனால் உணவு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இதை அரசியல் கட்சிகள் முன் ஆங்காங்கே சிற்று உணவுகள் நடத்தலாம். இந்த அடுப்பு பயன்படுத்தி, விறகை பயன்படுத்தி நீங்கள் உணவை தயாரித்து வழங்கலாம். ஓப்பன் பிளேஸில் பண்ணலாம். இதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் தரலாம், இந்த சில்லு தட்டுப்பாடு குறையும் வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி போர் பதட்டம் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி இஸ்ரேல் கூட ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த போர் ஒப்பந்தத்தை மீறி அவங்க வார் நடத்துகிறாங்க. இதனால் நிறைய நாடுகளில் பட்டினி போராட்டம் இருக்குது. இந்தியாவில் அது மாதிரி வரக்கூடாது. அதனால் நம்மக்கிட்ட நிறைய பணம் வச்சுருக்காங்க, நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க. அரசியல்வாதிகள்லாம் ஃபுல்லாக செல்வந்தர்கள் தான், கோடிகளில் பணம் வச்சுருக்காங்க. ஏழைகளே கிடையாது அரசியல்வாதிகள். ஒரு அரசியல்வாதி ஏழை சொல்லுங்கள், கிடையாது. ஏன்னா அவங்க பசங்களாம் அயல்நாட்டில் தான் படிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் இங்கே வரதா சொல்கிறாங்க. சரிங்களா? இதனால் மக்களே, நமக்கு உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆங்காங்கே சிறிய சிற்றுண்டி அமைக்கப்பட வேண்டும். இவை விறகு கொண்டு, சுள்ளி விறகு இவைகளை கொண்டு சமைத்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். என்ன அடுக்குமாடி குடியிருப்புலாம் அந்த ஓப்பன் பிளேஸ் இல்லாமல் கட்டிட்டாங்க. விறகு வச்சு சமைக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க தெரியல. இப்போ பாருங்கள், அந்த காலம் மாறி போச்சு. அந்த காலத்தில் கேஸு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மக்கள் சந்தோஷமாக சமைச்சு சுவையான உணவை சாப்பிட்டாங்க, அருமையாக இருந்தாங்க, உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ சிலிண்டர் வந்தோடனே அங்கங்கே அடுக்குமாடி கட்டிட்டு அடுத்து விறகு அடுப்பு, கெரோசின் அடுப்பு இருந்தால் கூட வீடு கிடையாது சொல்லிட்டு சிலிண்டர் நம்பியிருந்தாங்க. இன்றைக்கி வார் காரணமாக பயங்கர தட்டுப்பாடு இருக்குது. நாம் பழமைக்கு மாறினால்தான் வாய்ப்பு. ஆக அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்க கூட ஓப்பன் பிளேஸில் சின்ன கட்டையை வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி விறகு 14 ரூபா கிலோ விற்ற அந்த விறகு இன்றைக்கி 30 ரூபாய் போச்சுன்னு ஒரு ஹோட்டல் அதிபர் எனக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த வலசராவுக்கு ஏற்ற மாதிரி பாக்கியா உணவகம் இருக்குது, அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஐயா, எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், அதன் அடிப்படையில் நான் நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு விறகு வாங்கி சமைச்சு கொடுக்குறேன். சிலிண்டர் தட்டுப்பாடு தீரும் வரை என்னோட மக்கள் பணி ஓயாது என்று ஒரு பெருமிதமாக அவங்க பேட்டி கொடுத்தாங்க. நன்றி மக்களே. அரசுக்கு வேண்டுகோள் வைங்க, எங்களுக்கு அங்கங்கே சிற்றுண்டிகள் கட்டி எங்களுக்கு உணவு பரிமாற்ற வேண்டும். இப்போ உணவு பொருட்கள் தட்டுப்பாடு கிடையாது, ஆனால் இங்கே சிலிண்டர் தட்டுப்பாடின் காரணமாக விறகு அடுப்பின் மூலமாக ஆங்காங்கே சிற்றுண்டிகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க.